கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 கேள்விகளும் பதில்களும். தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் யார்? பவுல். பவுல் யாருடைய ஊழியக்காரன்? இயேசு கிறிஸ்துவின். பவுல் எதற்காக அழைக்கப்பட்டான்? அப்போஸ்தலனாகும்படி. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே உள்ள தேவ பிரியருக்கு கடிதம் எழுதினான்? ரோமாபுரி. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு டேஷ் டேஷ் உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியவர் யார்? தேவன். தேவன் எவர்கள் மூலமாய் இயேசுவை வாக்குத்தத்தம் பண்ணினார்? தம்முடைய தீர்க்கதரிசிகள். தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் எவைகளில் தேவன் இயேசுவை வாக்குத்தத்தம் பண்ணினார்? பரிசுத்த வேதாகமங்கள். பரிசுத்த வேதாகமங்களில் தேவன் தம்முடைய டேஷ் பற்றி வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். சுவிசேஷம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி இயேசு எப்படிப்பட்டவர்? தேவனுடைய சுதன். மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே இயேசு யாராயிருக்கிறார்? தேவகுமாரன். தேவன் யார் மூலமாய் நம்மை அழைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. தேவன் தமது நாமத்தின் நிமித்தம் எதற்கு கீழ்ப்படிய பண்ணுகிறார்? விசுவாசம். பவுலுக்கு அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்தவர் யார்? தேவன். பவுலுக்கு அப்போஸ்தல ஊழியத்தோடு கூட அருளப்பட்டது என்ன? கிருபை. ரோமாபுரியாரின் விசுவாசம் எங்கே பிரசித்தமானது? உலகமெங்கும். பவுல் யார் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரித்தார்? இயேசு கிறிஸ்து. பவுல் எப்பொழுதெல்லாம் இடைவிடாமல் ரோமாபுரியாரை நினைத்து கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணும் போதெல்லாம். தனக்கு சாட்சியாயிருப்பவர் யார் என பவுல் கூறினான்? தேவன். தேவனை தன் ஆவியோடு சேவித்தவன் யார்? பவுல். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியருக்கு எவைகளை கொடுக்கும்படி பவுல் வாஞ்சையாயிருந்தான்? ஆவிக்குரிய சில வரங்கள். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரை காண வாஞ்சையாயிருந்தவன் யார்? பவுல். ரோமாபுரியிலும் பவுலிலும் இருந்தது என்ன? விசுவாசம். பவுல் எங்கே போவதற்காக வேண்டிக் கொண்டான்? ரோமாபுரி. ரோமாபுரிக்கு போவதற்கு எது தனக்கு சீக்கிரம் கிடைக்க வேண்டுமென பவுல் வேண்டிக் கொண்டான்? நல்ல பிரயாணம். நல்ல பிரயாணம் எதினாலே தனக்கு கிடைக்க வேண்டுமென பவுல் வேண்டிக் கொண்டான்?
தேவனுடைய சித்தம். பவுல் யாருக்குள்ளே நல்ல பலனை அடைந்ததாக கூறினான்? புறஜாதிகள். ரோமாபுரியாருக்குள்ளே எதை அடைக்கும்படி பவுல் யோசனையாயிருந்தான்? சில பலனை. ரோமாபுரியாரிடம் செல்ல பல முறை யோசனையாயிருந்தவன் யார்? பவுல். பவுல் ரோமாபுரிக்கு செல்ல முடியாததற்கு காரணம் என்ன? தடை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் நான் கடனாளி என்று கூறியவன் யார்? பவுல். ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளி என்று கூறியவன் யார்? பவுல். பவுல் ரோமாபுரியில் உள்ளவர்களுக்கு எதை பிரசங்கிக்க விரும்பினான்? சுவிசேஷம். பவுல் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்க விரும்பினான்? தன்னால் இயன்ற மட்டும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதவன் யார்? பவுல். விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு உண்டாவது எது? ரட்சிப்பு. முன்பு டேஷ் பின்பு டேஷ் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, யூதரிலும் கிரேக்கரிலும். ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலனாயிருக்கிறது எது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். விசுவாசத்தினாலே பிழைப்பவன் யார்? நீதிமான். விசுவாசத்தினால் உண்டாவது எது? தேவநீதி. தேவநீதி எதற்கென்று சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது? விசுவாசம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவர்கள் யார்? மனுஷர். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருக்கு உள்ளது என்ன? அவபக்தி, அநியாயம். அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது என்ன? தேவகோபம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது என்ன? தேவனை குறித்து அறியப்படுவது. தேவனை குறித்து அறியப்படுவதை வெளிப்படுத்தி இருக்கிறவர் யார்? தேவன். தேவனுடையவைகளாயிருந்தும் காணப்படாதவைகளாக இருந்தவை எவை? நித்திய வல்லமை, தேவத்துவம். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தெளிவாய் காணப்படுபவை எவை? நித்திய வல்லமை, தேவத்துவம். நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவை எது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படுகிறது? உலகம் உண்டானது முதற்கொண்டு. போக்கு சொல்ல இடமில்லாதவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்திருக்கிற மனுஷர். தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாதிருக்கிறவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். தங்கள் சிந்தனைகளினால் வீணரானவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்திருக்கிற மனுஷர். உணர்வில்லாதபடி இருதயம் இருளடைந்தவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்.
தங்களை ஞானிகள் என்று சொல்பவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராய் இருக்கிறவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் எதை அழிவுள்ள ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்? அழிவில்லாத தேவனுடைய மகிமை. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள எதன் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்? மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள். தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக ஒப்பு கொடுத்தவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவர்கள் எவைகளினால் தங்களை அவமானப்படத்தக்கதாக ஒப்பு கொடுத்தார்கள்? தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகள். அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷரை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர் யார்? தேவன். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாய் மாற்றியவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை தொழுதவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். என்றென்றைக்கும் சோஸ்தரிக்கப்பட்டவர் யார்? தேவன். இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷரின் பெண்கள் எதை விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள்? சுவாப அனுபோகத்தை. ஆண்களும் பெண்களும் எப்படி அனுபவிக்கவில்லை? சுவாபத்தின்படி. ஆண்களும் பெண்களும் ஒருவர் மேல் ஒருவர் எப்படி பொங்கினார்கள்? பிரகதாபத்தினால். ஆணோடு ஆண் எதை நடப்பித்தார்கள்? அவலட்சமானதை. தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை அடைந்தவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருக்கு எதை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதிருந்தது? தேவனை அறியும் அறிவு. தகாதவைகளை செய்யும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷரை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தவர் யார்? தேவன். சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் நிறையப்பட்டவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்.
துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் நிறையப்பட்டவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். குரோதத்தினால் நிறையப்பட்டவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். பொறாமையினாலும் கொலையினாலும் நிறைந்தவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் நிறைந்தவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். வன்மத்தினால் நிறைந்தவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். புறங்கூறுகிறவர்களும் அவதூறு பண்ணுகிறவர்களும் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். தேவ பகைஞரும் துரோகிருதரும் பண்ணுகிறவர்களும் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். அகந்தை உள்ளவர்களும் வீம்புக்காரரும் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் யாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருக்கிறார்கள்? பெற்றோருக்கு. உணர்வில்லாதவர்களும் உடன்படிக்கையை மீறுகிறவர்களும் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். சுவாப அன்பில்லாதவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். இணங்காதவர்களும் இரக்கமில்லாதவர்களும் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். சகலவித அநியாயத்தையும் செய்கிறவர்கள் எதற்கு பாத்திரராயிருக்கிறார்கள்? மரணத்திற்கு. தாங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்று அறிந்தும் அதை செய்கிறவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். சகல அநியாயத்தை செய்கிறவர்களிடத்தில் பிரியப்படுபவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். தேவன் தீர்மானித்த தீர்ப்பு எப்படிப்பட்டது? நீதியான தீர்ப்பு. தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அறிந்திருந்தவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.